என் லைஃபே என் குழந்தைங்க தான். அதை தவிர்த்து எனக்கு வந்து லைஃப்ல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மாவா நீங்க. உங்களுக்காண்டி தான் இந்த ஒரு நிமிஷம். கல்யாணம், குழந்தை, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து குழந்தைங்களை சுத்தியே சுத்த ஆரம்பிக்கும். அவங்க சாப்பிட்டாங்களா, படிச்சாங்களா, நல்லா இருக்காங்களா, இது மட்டும் தான் நம்ம நினைப்பாவே இருக்கும். இதுல தப்பே இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 15-18 வயசு ஆகும்போது அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். அவங்க லைஃப் முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து நம்ம லைஃப் வந்து எங்கேயோ நின்ன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதை நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? அப்பாக்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கும். அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் அம்மாக்கள் வந்து குழந்தைங்களை மட்டுமே தங்களோட உலகமாக மாற்றிக்கிறாங்க. இப்போ ஒரு டென்னிஸ் மேட்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேயர் வந்து நல்ல சர்வீஸ் மட்டும் போட்டா போதும், மேட்சை வின் பண்ணிடலாம், ஒரு கம்ப்ளீட் பிளேயர் ஆயிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சர்வீஸ் போட தெரியணும், டிஃபென்ஸ் ஆட தெரியணும், கேமை வின் பண்ண தெரியணும். அப்பதான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளேயர்னு சொல்லுவோம். அம்மாவும் அப்படித்தான். அதாவது ஒரு குழந்தைய மட்டும் வளர்த்தா போதாது, அவங்களையும் அவங்களுக்கு வளர்த்துக்க தெரியணும். சின்னதா ஆரம்பிங்க. உங்க குழந்தைங்க படிக்கும்போது கூடவே உட்காந்து படின்னு சொல்லும் போதே நீங்களும் ஏதாவது படிங்க. அவங்க கூடவே சேர்ந்து ஏதாவது ஸ்கில் கத்துக்கோங்க. உங்க ஹெல்த்துக்காக ஒரு 20 நிமிஷம் ஒதுக்குங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்துப்பாங்க. இது வந்து ஒரு ஷெல்ஃபிஷ்னஸ் இல்லை, ஆக்சுவலா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எக்ஸாம்பிள். குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே ஆன்சர் சொல்ற அம்மாவா மட்டும் இருக்காதீங்க. எதையும் கத்துக்கிற ஒரு ஆர்வமான அம்மாவா நம்ம இருக்கணும். ஒரு ஹாப்பி மதரால மட்டும்தான் ஒரு ஹாப்பி ஃபேமிலியை உருவாக்க முடியும். ஸோ இன்னைக்கே உங்களுக்காண்டி ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பா ஒதுக்குங்க.